ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது மீதியான சப்பாத்தி தான். அதில தான் சப்பாத்தி மசாலா மாரி பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுட்டு, அதில கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு, கொஞ்சம் கடுகு போட்டுட்டு, கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம், கொஞ்சமா பூண்டு போட்டுட்டேன். பூண்டு நல்லா செவந்த வந்ததுக்கப்புறமா, கொஞ்சம் இதில கருவேப்பில, அப்புறம் வெங்காயம் போட்டுட்டேன். இதில வந்து நான் வந்து கொஞ்சம் கேரட்டும், கோஸும் துருவி போட்டுக்கிட்டேன். இதையும் நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா, தக்காளி வந்து மிக்ஸியில அரைச்சு எடுத்துக்கிட்டேன். அதையும் ஊத்திட்டு, நல்லா பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் வதக்கி எடுத்துட்டேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 1 ஸ்பூன் காரத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, உப்பு ஏற்கனவே சப்பாத்தியில இருக்கும். அதனால இந்த மசாலாக்கு மட்டும் ஏத்தா மாரி உப்பு போட்டுக்கிட்டேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இதில வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறமா நான் வந்து இந்த மாரி சப்பாத்திய பார்த்தீங்கன்னா, குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருந்தேன். அதையும் அதில போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஒரு 2 நிமிஷம் சிம்லயே வச்சா மாதிரி அத அப்படியே வேக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதில கொஞ்சமா கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டேன். இந்த சப்பாத்தி மசாலாவ பார்த்தீங்கன்னா, நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ரொம்பவே நல்லா இருந்தது. பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.